ஒரு ஊரில் கிட்டுன்னு ஒரு பாகவதர் இருந்தார். பாகவதர்னால் அவர் வந்து ஊர் ஊராக போய் பாட்டெல்லாம் கச்சேரிலாம் பண்ணுவார். அந்த பாகவதருக்கு அசிஸ்டண்ட்டாக பிச்சைன்னு ஒருத்தன் இருந்தான். அதுக்கப்புறம் நானுன்னு ஒருத்தன் இருந்தான். கோபுன்னு ஒருத்தன் இருந்தான். அவங்கெல்லாம் பார்த்தா இந்த வயலின் வாசிக்கிறது, மிருதங்கம் தட்டுறது, அதுக்கப்புறம் ஜால்ரா போடுறது, இது மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பாகவதர் வந்து கச்சேரி பண்ணார் அப்படின்னா ஃபுல் கூட்டம் இருக்கும். அதனால் நல்ல கலெக்ஷன், நிறையா வசூலாகும் பணம். அதனால் இவர் வந்து பார்த்தா இந்த 3 பேருக்கும் அவ்வளவா ஷேர் பண்ண மாட்டார். எல்லா பணத்தையும் இவரே எடுத்துட்டுருவார். அவங்க 3 பேருக்கும் கொஞ்சோண்டு தான் கொடுப்பார். அந்த 3 பேருக்கும் பார்த்தா அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, ஆனால் வந்து இவர் இத்தினூண்டு கொடுக்குறாரு நமக்கு அப்படின்ட்டு. அவர்கிட்ட 2-3 தடவை கேட்டும் பார்த்துட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ரொம்ப கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அவர் அதுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். இப்படி ஒரு 2 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கேட்காம இருந்தோன்னா பணம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, நம்ம வந்து இந்த கிட்டு பாகவதரோட ஒய்ஃப்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டு பாகவதர் வீட்டுக்கு போனாங்க. அங்கே வந்து கிட்டு பாகவதரோட பொண்டாட்டி இருந்தா. அவங்கக்கிட்ட போய் இது மாதிரி நாங்களும் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வந்து உழைக்கிறோம், பாகவதருக்கு வந்து ஒவ்வொரு கச்சேரிக்கும் கூட நிற்கிறோம் சப்போர்ட்டுக்கு, ஆனால் வந்து அவர் வந்து எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறார், ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறார், எங்களுக்கும் வந்து குடும்பம் இருக்குது, எங்களை நம்பியும் வந்து பொண்டாட்டி இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எதாவது செய்யணும்ல, அவங்களுக்கு நாங்கள் எதாவது சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்கள ஸ்கூல்லலாம் சேர்த்து படிக்க வைக்கணும் குழந்தைங்கள, இதுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த பணம் பத்தவே மாட்டேங்குது, நீங்கள் தான் எப்படியாவது கிட்டு பாகவதர்கிட்ட சொல்லி எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் பணம் அதிகமாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் போய் கேட்டாங்க. அவங்களும் சரி நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து அந்த உதவாக்கார பசங்களை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாதே, அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம், 3 பேருக்கும் கொஞ்சம் கூட காசோட அருமையே தெரியாது, ஒருத்தன் கொடுக்குற காசு எல்லாத்தையும் மூக்குப்பிடி போட்டே காலி பண்ணிடுவான், இன்னொருத்தன் வாயில் வெத்தலை சீவல் புகையிலையை போட்டு கொதப்பி அத்தனையும் செலவு பண்ணி தொலைச்சி விடுவான், இன்னொருத்தன் சீட்டாடுறது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், கொடுக்குற காசை ஃபுல்லாக சீட்டாடி தோற்றுருவான், 3 பேருக்கும் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, இவ்வளோ கொடுக்குறதே பெரிய விஷயம், இனிமேல் நீ இதை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டார். உடனே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 7-8 வருஷம் போச்சு. அந்த 7-8 வருஷமும் பார்த்தா இவருக்கு நல்ல வருமானம் வருது, ஆனால் இவர் பணமே கொடுக்க மாட்டேங்கிறார் அவங்களுக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சா, ஒரு நாளைக்கு அந்த 3 பேரும் பார்த்து சரி இது ரொம்ப நம்மளால் இனிமேல் முடியவே முடியாது போல இருக்குது, இனிமேல் எப்படி இவர்கிட்ட பணத்தை வாங்குறதுன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த கிட்டு பாகவதரோட பொண்ணுக்கு கல்யாணம் வந்துச்சு. சரி இந்த கல்யாணத்தை முன்னிட்டாவது நமக்கு நிறையா பணம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக நடத்தினார், அவ்வளோதான். ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பணம் கொடுக்கல. ஒரு சமயம் பார்த்தா இவங்க 3 பேரும் இனிமேல் நம்ம வந்து இவரோட கச்சேரிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறதே இல்லை, நின்றுட்டாங்க டோட்டலாக. உடனே இவர் என்ன ஆச்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நேராக இந்த பிச்சையோட வீட்டுக்கு போனார். போன உடனே பிச்சை வந்து வீட்டில் இல்லை, பிச்சையோட பொண்டாட்டி தான் இருந்தாங்க. உடனே இவரை பார்த்த உடனே வாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்காத்தி வச்சாங்க. உட்காத்தி வச்சுட்டு இது மாதிரி வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சுது ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்ட்டு, காசே இல்லை வீட்டில். உடனே எப்படி இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு அவர் கேட்டார். எங்கெங்கே இருக்கோம், ஏதோ இருக்கோங்க, பொண்ணு வந்து பார்த்தா நல்ல பெரிய பொண்ணாயிடுச்சு, இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட எங்கள்கிட்ட ரொம்ப காசு இல்லை, அதுக்கு ஏதோ கடனை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து 2-3 பேரை போய் பார்த்து கடன் கேட்டு வரதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொன்னான். உடனே இவரும் ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக அதை சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து நேராக இந்த நானும் வீட்டுக்கு வந்தார். நானும் வீட்டுக்கு வந்தால் நானும் வந்து வீட்டில் இல்லை, அவர் எங்கேயோ வெளில பிறந்தார்.
நானுவோட பொண்டாட்டி மட்டும்தான் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியல. நானுக்கு பார்த்தா ஒரு 11 வயசில் ஒரு பையன் இருந்தான். இவரை பார்த்த உடனே, கிட்டு பாகவதரை பார்த்த உடனே, வாங்க வாங்க நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ளே கூப்பிட்டாங்க. எப்படிம்மா இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்டேன். எங்கெங்கே இருக்கோம், நீங்கள் தான் பார்க்குறீங்களே, உடம்பே முடியல, 2-3 வருஷமாக அப்படி படுத்த படுக்கையாக தான் இருக்கேன், வைத்தியம் பார்க்குறது கூட ரொம்ப காசு இல்லை, இவங்க அப்பா தான் வந்து எங்கேயோ கடனை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போயிருக்கார் கடன் வாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப புலம்புனாங்க. உடனே, ஓ அப்படியாம்மா, எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடுவீங்கம்மா, நல்லபடியாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக 2 வார்த்தையை சொல்லிவிட்டு இவர் நேராக அங்கேருந்து கிளம்பி கோபு வீட்டுக்கு போனார். கோபு வீட்டுக்கு போனால் கோபு வந்து வாச திண்ணையிலேயே ஒரு கிழிஞ்ச பாயை போட்டுக்கிட்டு அந்த பாயில் உட்காந்துருந்தார். உடனே இவரை பார்த்த உடனே, வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இவர் வந்து, என்ன கோபு எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். உடனே, உங்களோட சேர்ந்ததுக்கப்புறம் எப்படிங்க நல்லா இருக்க முடியும், நீங்கள் தான் ரொம்ப காசே கொடுக்கல, இப்போ பார்த்தா எங்கள்கிட்ட சாப்பிட்றது கூட வழி கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஏதோ கால் வைத்து கஞ்சியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் மட்டும் இருக்கோம், உங்களோட 10 வருஷமாக உழைச்சதுக்கு இதான் பலன் அப்படின்னு சொன்னார். சரி எல்லாம் நல்லபடியாக ஆகிடும், சீக்கிரம் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாரையும் அவரோட வீட்டுக்கு வர சொன்னார். எல்லோரும் வந்தாங்க அவங்க வீட்டுக்கு. ஒரு 50-60 பேர் வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே. இவர் என்ன பண்ணார், போய் அந்த அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிச்சை, நானும் கோபு 3 பேரையும் போய் கூப்பிட்டு வந்தாங்க. எல்லோரும் கூப்பிட்டு வந்த உடனே அந்த ஊர் மக்கள் முன்னாடி, ஏன்பா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னார். உடனே 3 பேருக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏங்க, உங்களோட 10 வருஷமாக நாங்கள் இருந்தோம், நீங்கள் நல்லா சம்பாதிச்சிங்களே தவிர எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, நாங்கள்லாம் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து செலவே பண்ண மாட்டார், இவர் பயங்கர கஞ்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க 3 பேரும் ஊர் மக்கள்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லாம் முடித்த உடனே இவர் சொன்னார், இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நேராக உள்ளே போனார். போயிட்டு 3 பணப்பை எடுத்துகிட்டு வந்தார். ஒரு மூட்டையில் பணமாக போட்டு எடுத்துகிட்டு வந்தார். 3 மூட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, இது 3 உங்களுக்கு தான், ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க, நீங்கள்லாம் என்கிட்ட வேலை பார்த்தாலும் உங்களுக்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது வந்து எப்படி சேமித்து வைக்கணுங்கிறதே தெரியாது, கையில் காசை கொடுத்தா உடனே வந்து அதை செலவு பண்ணுவீங்க, அதை செலவு பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, காசு இல்லையே அப்படின்னு வந்து நிற்பீங்க, என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது, நம்ம எப்பயுமே சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் ஒழுங்காக சேர்த்து வச்சாதானே அதுக்கப்புறம் பின்னாடி நமக்கு நல்லா யூஸ் ஆகும், அது உங்களுக்கு ஒன்றுமே டோட்டலாக தெரியலங்கிறதுனால நான் உங்களுக்கு எப்பயும் வந்து கொஞ்சமாக தான் பணம் கொடுத்தேன், உங்களுக்கு எவ்வளோ செலவுக்கு இருக்கோ அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன், அதை தவிர வேறு ஒன்றுமே உங்களுக்கு நான் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு நியாயமாக எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தில் மிச்சம் இருக்கிறத வந்து நான் வந்து அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு பை போட்டு அந்த பைக்குள்ளே அதை போட்டு வச்சுருந்தேன், அதில் பார்த்தா இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேர்ந்துருக்கு, ஸோ இதை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு, ஆமாம் இவங்க 3 பேரும் அது மாதிரி தான், ஒருத்தன் மூக்குப்பொடி போட்டே அழிச்சு விடுவான், ஒருத்தன் புகையில போட்டே பணத்தை காலி பண்ணிடுவான், ஒருத்தன் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சீட்டாட்டத்தில் விட்டுருவான், நல்ல வேளை நம்ம கிட்டுபாகர் வந்து இப்படி அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து எடுத்து ஒரு பையில் போட்டு தனியாக வச்சுருக்கிறதுனால தான் இப்போ இவங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இல்லைன்னா இவங்கள்ட்ட பணமே இருக்காது அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க. உடனே இவங்க 3 பேரும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் 3 பேரும் எங்கள் 3 பேருக்கும் வந்து சேமிக்கிறதே தெரியாது, சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கூட வராது, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்நேரம் செலவு பண்ணிட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் இருப்போம், நல்ல வேலை அது எல்லாத்தையும் நீங்களே வச்சுருந்ததுனால இப்போ எங்கள் 3 பேர் குடும்பமும் நல்லபடியாக பழைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த கிட்டு பாகவதரும், நல்ல வேலை நீங்கள் 3 பேரும் இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இந்தாங்க இந்த பணப்பையெல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கிட்டு போய் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி
அவங்க 3 பேரையும் அனுப்பிச்சி வச்சார். நாமளும் இந்த மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை முழுக்க செலவு பண்ணாமல் நம்மளோட வருங்காலத்துக்காக நல்லா சேர்த்து வைக்கணும். கரெக்டு தானே? நல்லா இருந்துச்சா கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.